இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த 30ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்னு சொல்லி சில பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதுல ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு வந்திருக்குது. அதாவது இந்த வருகின்ற 30ஆம் தேதி அந்த கடைசி கட்ட தேர்தல் 30-31 ஆபீஸ் பேரரோட அந்த தேர்தல் நம்ம இருக்குது. நமது சென்னை உயர் நீதிமன்றம் SM சுப்பிரமணியம் நீதிபதி அவர்கள் ஸ்டே கொடுத்திருக்காங்க. இது ஸ்டே, நாட் கேன்சல் த டோட்டல் எலெக்ஷன். நடந்த தேர்தல்கள் அனைத்தும் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லல. அதாவது நம்ம நம்மளாம் நிறைய நினைக்கலாம், நிறைய ஆசைப்படலாம், இப்படிலாம் இருந்தா நல்லாதான் இருக்குன்னு சொல்லி நம்மளாம் எல்லாருமே நினைக்கலாம். ஆனா கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம பண்ண முடியும், செயல் வடிவத்தில் எடுக்க முடியும். ஸோ அதை தான் நானும் சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுங்க, என்ன தொடர்பு பண்ணீங்க, ஆனா அப்படியாம இப்படியாம இது அப்படியாம சில வலைதளங்கள் என்ன பண்றாங்க, சிலர் பேசுறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முதலாவது இந்த தீர்ப்பு, இதுக்கு முந்தி இந்த வழக்கோட முக்கியமான பிரேயர் என்ன அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், கவனத்தில் எடுத்துக்கணும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நடைபெற்ற தேர்தல்ல, அதாவது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நடத்தின தேர்தல்ல சில குறைகள் இருக்குது. சில பாஸ்டேட்ல எலெக்ஷன் நடத்தல, சில பாஸ்டேட்ல தவறா எலெக்ஷன் நடந்திருக்குது. சோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, சில பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அது வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் தான், நான் கிளியரா சொன்னேன். சோ அந்த பிரேயர் நடந்த தேர்தல்ல சில தவறுகள் நடந்திருக்குது. சோ அதுக்கு அதை கலைந்து விட்டு நீங்க என்ன பண்ணும், இறுதி கட்ட தேர்தல் நடத்தணும்னு சொல்லி அந்த பிரேயரே அதை தான் கொடுத்துருக்காங்க. சோ இதை தாண்டி ஒரு நீதிபதி தன்னுடைய ஆசைப்படியோ இல்லாட்டா தன்னை சிலர் சுற்றி இருக்கனால பார்த்தோன்னா அவங்க சொல்றத சொன்னார்னா அவர் மேல கண்டெம்ட் வந்துடும். நீதிமன்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீதிபதியோட கண்ட்ரோல்ல இல்ல, அதற்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க கொடுத்த பிரேயரை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு, நீதிபதி ஐயா வீட்டுக்கு போயிடணும், முன்னாள் நீதிபதி அவர்கள் தப்பா எலெக்ஷன் நடத்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா அது அந்த நீதிபதிக்கே பிரச்சனை கொண்டு வந்துடும். சோ அதனால நம்ப முடியாது. நீங்க நினைக்கலாம் ஜோதிபதி ஐயாவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, என்ன கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, நீதிபதி ஐயாவை கொண்டு வந்தது யாரு, இன்னும் முதல்ல இருந்து வரணும். இதே DSF நிர்வாகம் தானே கேட்டு கொண்டு வந்துச்சு. அப்ப நீதிமன்றத்தின் சார்பாக தான் நம்மளுக்கு ஒரு நீதிபதியை முன்னாள் நீதிபதியை போட்டிருக்காங்க. இப்ப அவருக்கே கண்டெம்ட் ஒரு நீதிபதிக்கு கொடுப்பாரு, நீதிமன்றம் கொடுக்கணும்னா அந்த இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே அந்த நீதிமன்றத்தின் மேலேயே நம்பிக்கை இழந்துருவாங்க மக்கள். இது ஒரு காலத்திலும் ஒரு நீதிபதியும் செய்ய மாட்டாங்க. சோ அதனால ஒரு காலத்திலயும் பாத்தீங்கன்னா நீதிமன்றமே நீதிபதிகளே நீதிபதிக்கு எதிராக வர மாட்டாங்க. சோ அதனால நீதிபதியாக்கு மேல அப்படி போட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போட்டுட்டாங்க. என்னங்க சிறுபிள்ளத்தனமா இருக்குது. நீதிபதி ஐயா வீட்டுலதான் இருக்காரு, நமக்காக தான் இங்க போயிட்டு இருக்காரு. சோ அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சோ இந்த பிரேயர் என்ன கேட்கப்பட்டதோ அதை கொடுத்துருக்காங்க. சோ நான் அதுதான் முதல்ல சொன்னேன், 100க்கு 100 அவங்க கேட்ட பாயிண்ட்ஸ் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். அதுக்கான இந்த ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நியாயம் இருக்கலாம். சோ இதற்கு பதில் யார் கொடுக்கணும்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற அண்ணன் STK ராஜன் அவனுடைய தரப்பினர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்போ அந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு முழுமையாக நமக்கு கிடைச்ச உடனே நான் தெளிவா பேசுறேன். அது டபுள் பெஞ்சுக்கு போக போதா இல்லைன்னா திரும்ப சுப்ரீம் கோர்ட் போக போதா, என்ன டைரக்ஷன் அப்படிங்கறத என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம வலைதளத்துல வெளியிடுவோம். சோ அதற்காக காத்திருப்போம். அதுக்கு முன்னால இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, உடனே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் என்ன பண்ணுதான் போய் தேர்தல் அலுவலகத்தெல்லாம் கைப்பற்று போதான் பிரச்சனை விபரீதம் வேற மாதிரி ஆயிடும். அதாவது முந்தி இதே SM சுப்பிரமணிய ஐயா பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்கும்போது தேர்தல் எதுவுமே நடக்கல, முதல் கட்ட தேர்தல் கூட நடக்கல. ஆனா இப்ப நிலைமை வேற. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, பாஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, DC எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, கவுன்சில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஒன் சைடா ஜெயித்து நிக்கிறாங்க. தேன் கூட்டுல கல்லெறிகிற மாதிரிதான். அதாவது அவ்வளவு ஈஸியெல்லாம் விட மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வைத்தியக்காரங்களும் கிடையாது, வழக்கு போட்டவங்க ரொம்ப அறிவாளியும் கிடையாது, எதிர்த்தரப்பினர் வாதிடுறவங்க ஒன்னும் தெரியாதவங்களும் கிடையாது. எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தான் நடக்குது, சட்டப்படி தான் நடக்குது. பொதுமக்களும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களும் அனைத்து திருமண்டல மக்களும் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இங்க பிரச்சனை இல்லை, ஆனா சட்டப்படி மட்டும் தான் வர முடியும். அதை உணர்ந்து கொண்டு இனிமேல் வருகின்ற காலங்கள்ல நீதிபதி அவருடைய அந்த நடவடிக்கைகள் இன்னும் விஸ்வரூபம் எடுக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான், எந்த முகத்தையும் பார்க்காம எந்த மனுஷனும் பார்க்காம அதிரடியான நடவடிக்கைகளை என்ன பண்ணும் ஐயா எடுப்பாங்க. நிச்சயமாக அப்படி எடுத்தால் மட்டும்தான் நடந்த தேர்தல் செல்லுபடியாக என்பதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே வருகின்ற 30ஆம் தேதி நடைபெற இருந்த கடைசி கட்ட தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நிச்சயமாக பொது வருடத்துல உயர் நீதிமன்ற பெஞ்சிலையோ இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த தடையை விலக்கி திரும்ப என்ன பண்ணும், அந்த கடைசி கட்ட தேர்தல் நடக்கும். நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ஒரு நியாயமான நிர்வாகம் கண்டிப்பாக வரும். அது யார் வரா அப்படிங்கிறதுலாம் மேட்டரே கிடையாது. நான் இப்ப சொல்றேங்க, சில சொல்றாங்க அங்க போய் சேர்த்துட்டேன், இங்கே போய் சேர்ந்துட்டேன், பெரம்பு சேர்ந்துட்டாரு, திருமண்டல் மீட்பு இயக்கம் சேர்ந்துட்டு, திருமண்டல் மீட்பு இயக்கம்
கர்த்தரின் சித்தத்தால் கர்த்தருடைய திட்டத்தால் வந்தது ஒரு காலத்தில் அழியாது. அது எந்த அணி இருந்தாலும் நீங்க மனசுல வச்சுக்கீங்க. இது நிச்சயமாக தனி மனிதருடைய திட்டம் கிடையாது, கர்த்தரின் திட்டம். யார் தவறு செய்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், தட்டி கேட்போம். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க பதிவிடுகிறேன். இன்னும் கடைசி கட்ட தேர்தல் முடியல, இங்க லேஸ் செக்ரட்டரி யார் அப்படிங்கிறத இன்னும் பண்ணல, அனௌன்ஸ் பண்ணல. ஆனாலும் அதையும் மீறி பாத்தீங்கன்னா STK ராஜன் அவருடைய பேரை பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டுல பதித்திருக்கதா நிறைய பேர் எனக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. சோ நிச்சயமாக நான் என்னுடைய கருத்துப்படி அது தவறான விஷயம். அண்ணன் STK ராஜன் அவர்களுக்கு அவரை சுத்தி இருக்கிறவர்கள் தவறான மனிதர்களாக இருக்காங்க. அவருடைய பெயருக்கு நற்பெயரை களங்கம் விளைவிக்கின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முன்னே சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நிச்சயமாக தவறான செயல். இன்னும் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக யார் இங்க லேஸ் செக்ரட்டரின்னு சொல்லல, எந்த நிர்வாகமும் இதுவரைக்கும் வரல. தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க. அவர்களை அழைக்காமல், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த கட்டட திறப்பு விழா நடந்தது 100க்கு 100 தவறான செயல். இதை செய்திருக்கே கூட, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இங்க இருக்கின்ற நிர்வாகம் பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள், அவங்கதான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர்களுடைய பெயர் இல்லாம அந்த கல்வெட்டோ அந்த பள்ளிக்கூடமோ திறந்தது மகா தவறான செயல். STK ராஜன் அண்ணனுடைய அணியினர் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஏற்கனவே நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மற்றவர்கள் செய்த உதவியை நீங்கள் மறந்தாலும் நடக்கின்ற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா என்ன பண்ணும், கவனத்தோடு செய்யணும். இந்த உலகம் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த பள்ளி திறப்பு விழாவில் நீதிபதியை அவர்களை அழைக்காமல், அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் பதிக்காமல் STK ராஜன் அண்ணனுடைய பெயர், ஜெபச்சந்திரன் பெயரோ அது போல மற்ற உறுப்பினர்கள் பெயரோ அதுல பாத்தீங்கன்னா பதிவிட்டது 100க்கு 100 தவறான செயல். இது போன்ற தவறான செயல்கள் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார். இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமாக இருக்கட்டும், அந்த பதவிகளாக இருக்கட்டும், இங்க இருக்கின்ற அனைத்து பொறுப்புகளாக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், கர்த்தருடையது. தனி மனிதர்களுக்கோ இல்லட்டா நீங்க நினைப்பது போல அவசரப்பட்டு இங்க எது நடக்காது. கர்த்தருக்கு காத்திருங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார். திரும்பவும் சொல்றேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்து, உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக பேசிக் கொள்வதாக சிலர் நினைத்துக் கொண்டு சொற்களால் என்ன பண்றாங்க, எங்களை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேதனைப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நாங்கள் உங்களுடைய நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக தான் இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் தனியாக ஒரு நிர்வாகம் வந்தது போல உங்கள் செயல்பாடுகள் இருக்குது. நிச்சயமாக இது தவறான ஒரு செயல். மீண்டும் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறேன், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவருடைய நிர்வாகம் தான் இருக்குது. இந்த தீர்ப்பின் நகல் வந்தவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.